finishes off in style. A magnificent strike into the crowd. வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் காக்டெயில் ஃபியூரியஸ். இப்போ நம்ம பார்க்க போற வீடியோ எதை பத்தினா சவுத் ஆப்பிரிக்கா டூர் ஆஃப் நியூசிலாந்து டெஸ்ட் சீரிஸ். எஸ், இந்த டெஸ்ட் சீரிஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நிறைய பிரச்சனைகள்லாம் போச்சுங்க. அதாவது சவுத் ஆப்பிரிக்காவோட செகண்ட் ஸ்ட்ரிங் சொல்லாமா இல்ல தேர்ட் ஸ்ட்ரிங் டீமா அமைச்சிருக்காங்க நியூசிலாந்துக்கு. அது ஒரு டெஸ்ட் சீரிஸ் விளையாட ஒரு பக்கம் WTC சாம்பியன்ஷிப் பாயிண்ட்ஸ் போயிட்டு இருக்கு. பட் சவுத் ஆப்பிரிக்கா அவங்களோட T20 டோர்னமெண்ட், அதாவது SA T20 டோர்னமெண்ட்ல அவங்களோட முக்கியமான பிளேயர்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த ஒரு முக்கியமான டெஸ்ட் சீரீஸ்ல அவங்க தேர்ட் ஸ்ட்ரிங் டீமா அமைச்சிட்டாங்க. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா நிறைய எதிர்ப்பு வந்துச்சு. அதாவது சவுத் ஆப்பிரிக்கா டெஸ்ட் கிரிக்கெட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, T20 கிரிக்கெட்டுக்கு தான் முக்கியத்துவம் தராங்க. ஏன்னா அவங்க பினான்சியலி ரொம்ப அடிபட்டுட்டாங்க. அதனால வந்து பாத்தீங்கன்னா லைக் இந்த சவுத் ஆப்பிரிக்கா, அதாவது SA T20 வந்து பாத்தீங்கன்னா இது 2வது வருஷம் நடத்துறாங்க. ஸோ அதுல கொஞ்சம் அவங்களுக்கு ரெவன்யூ வருது. ரெவன்யூ வச்சுதான் போர்டு வந்து பாத்தீங்கன்னா ஃபர்தரா சில பிளேயர்ஸ் அந்த டெவலப் பண்றதுக்கு பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் ஸ்டில் டெஸ்ட் கிரிக்கெட்னா டெஸ்ட் கிரிக்கெட் தாங்க, என்னதான் இருந்தாலும் அது ஃபேரா இல்ல. ஓகே, எனிவே நான் இந்த ஏன் ரிவ்யூ பண்ணணும்னு நினைச்சேன்னா, அட்லீஸ்ட் அந்த 15 பேர் அங்க போயிருக்காங்க பாத்தீங்களா, அவங்களுக்காகவாது ரிவ்யூ பண்ண இந்த சீரீஸ்ன்றதுக்காக தான் நான் இதுல வந்திருக்கேன். அண்ட் எஸ், சோ முதல்ல மேட்ச் பத்தி பேசணும்னா, இந்த ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச் எங்க நடக்குதுன்னா மவுண்ட் மகனி, அதாவது த பே ஓவல் அப்படின்னு சொல்லுவாங்க. நல்ல சூப்பர் கிரவுண்ட், பியூட்டிஃபுல்லா இருக்கும். நியூசிலாந்துனாலே பியூட்டிஃபுல்லா தான் இருக்கும். அதுவும் இந்த கிரவுண்ட் ஓப்பன் கிரவுண்ட் வேற, செம பியூட்டிஃபுல்லா இருந்தது பாக்கிறதுக்கே. அண்ட் சவுத் ஆப்பிரிக்கா டாஸ் வின் பண்ணி போலிங் எடுத்தாங்க. சத்தியமா எனக்கு புரியல, ஏன்னா பிச்சு அந்த அளவுக்கு பிளாட்டா இருந்துச்சு. நல்ல கிரீன் டீஞ்சு, பட் ஆனா நல்ல ஒரு பிளாட்டா இருந்துச்சு. எதனால அவங்க போலிங் எடுத்தாங்கன்னு தெரியல. பட் நியூசிலாந்து நல்ல பொசிஷன்ல இருக்காங்க. அட் த எண்ட் ஆஃப் டே 1, 258 for 2. கேன் வில்லியம்சன் அவரோட 30வது 100 அடிச்சிருக்காரு. அண்ட் தி டெபியூட்டன்ட், தி நியூ சென்சேஷன் ரச் ரவீந்திரா, அவரும் பாத்தீங்கன்னா செஞ்சுரி போட்டாரு டெபியூல. ஸோ நியூசிலாந்து ஃபேன்ஸ் மட்டும் ஹாப்பியா இல்ல, CSK ஃபேன்ஸ் எல்லாரும் ஹாப்பியா இருப்பாங்க இந்த டைம்ல. ஸோ அதான் நான் சொன்ன மாதிரி சவுத் ஆப்பிரிக்கா வந்து பாத்தீங்கன்னா எதுக்காக போலிங் எடுத்தாங்கன்னு தெரியல. மேபி பேட்டிங் எடுத்திருக்கலாம், பட் பேக் ஃபயர் ஆயிடுச்சுன்னு தான் சொல்ல முடியும். அண்ட் பிளேயிங் லெவன் பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ முதல்ல நியூசிலாந்து பத்தி வரலாம். ஸோ ஓப்பனிங்ல வந்து பாத்தீங்கன்னா டெவன் கான்வே அண்ட் டாம் லேத்தம், நம்பர் 3ல வந்து கேன் வில்லியம்சன், அண்ட் நம்பர் 4ல வந்து ரச் ரவீந்திரா டெபியூட்டன், நம்பர் 5ல டேரல் மிச்சல், அண்ட் நம்பர் 6ல வந்து பாத்தீங்கன்னா விக்கெட் கீப்பர் டாம் பிளண்டல், அதுக்கப்புறம் கிளென் பிலிப்ஸ் ஆடுறாரு. ஸோ கிட்டத்தட்ட 7 பேட்ஸ்மேன்ஸ் இன்க்ளூடிங் விக்கெட் கீப்பர் விளையாடுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஸ்பின்னர் மிச்சல் சாண்ட்னர், அதுக்கப்புறமா 3 ஃபாஸ்ட் பவுலர்ஸ், அதாவது டிம் சவுதி, மேட் ஹென்ரி அண்ட் கைல் ஜெமின்சன். கைல் ஜெமின்சன் ஆஃப்டர் லாங் டைம் வராரு. ஸோ இதுதான் உங்களோட பிளேயிங் லெவன். எனக்கு தெரிஞ்சு ஸ்ட்ராங் பிளேயிங் லெவன்ங்க, அதுதான் நான் சொல்ல முடியும். அண்ட் சவுத் ஆப்பிரிக்கா எடுத்துக்கிட்டா நீல் பிராண்ட், அவர் தான் வந்து கேப்டன் ஆஃப் சவுத் ஆப்பிரிக்கா. அண்ட் டொமஸ்டிக் கிரிக்கெட்ல நல்லா விளையாடிட்டு இருக்காரு. ஒரு யங் பிளேயரும் சொல்லலாம், ஒரு 27 இயர்ஸ் ஓல்டு அவரு. ஸோ அவர் தான் வந்து கேப்டன் பண்றாரு சவுத் ஆப்பிரிக்காவை. அண்ட் நிறைய புது பிளேயர்ஸ், எட்வர்ட் மூர், அவர் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 30 வயசு ஆகுது. அதாவது எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர், டொமஸ்டிக் பிளேயர் சவுத் ஆப்பிரிக்கால அவர் விளையாடுறாரு. வேன் டோண்டர், அவரும் ஒரு 26, 27 இயர் ஓல்டு. அப்புறம் ஜுவைர் ஹம்சான்ற பிளேயர் ஆல்ரெடி சவுத் ஆப்பிரிக்காவுக்கு விளையாடி இருக்காரு. ஒரு 5-6 மேட்சஸ் விளையாடி இருக்காரு, ஒரு 50யும் போட்டிருக்காரு. அண்ட் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும், டேவிட் பெடிங்கம் இந்தியாவோட விளையாடினார். நல்லா ஹைட் டாலான ஒரு 50 கூட போட்டாரு. நல்லா டேலண்டலான பிளேயர். அவரும் பாத்தீங்கன்னா டொமஸ்டிக்ல நிறைய ரன்ஸ் அடிச்சிருக்காரு, கிட்டத்தட்ட 46 ஆவரேஜ் வச்சிருக்காரு. அண்ட் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கீகன் பீட்டர்சன், அவரும் வந்து சவுத் ஆப்பிரிக்காவுக்கு ரெப்ரசென்ட் பண்ணி 450 போட்டிருக்காரு. இந்தியாவோட, அதாவது லாஸ்ட் 2 இயர்ஸ் முன்னாடி நம்ம சவுத் ஆப்பிரிக்கா போயிருந்தோம், அப்ப நம்மளோட ஒரு இம்பார்ட்டன்ட் 250s அடிச்சிருந்தாரு. அவரும் ஒரு நல்ல பிளேயர் ஆக்சுவலி, டு பி வெரி ஆனஸ்ட். ஸ்வாட், அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மீடியம் பேஸ் ஆல்ரவுண்டர், அதான் சொல்ல முடியும். அவரும் டெபியூ மேட்ச் தான். அப்புறம் ஃபார்ச்சூன் விக்கெட் கீப்பர், அவருக்கும் ஒரு டெபியூ மேட்ச் தான் அது. ஸோ லாஸ்ட் 3 ஃபாஸ்ட் பவுலர்ஸ் யாருன்னு பாத்தீங்கன்னா டுவைன் ஓலிவர், அவர் 16 மேட்சஸ் விளையாடி 56 விக்கெட்ஸ் எடுத்திருக்காருங்க. நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் பவுலர், நல்ல ஆவரேஜ். ஆக்சுவலா ஒரு நல்ல ஒரு டெபியூட் சவுத் ஆப்பிரிக்காவுக்கு, 6 விக்கெட்ஸ் எடுத்தாரு. அதுக்கப்புறம் நல்லா தான் போட்டுட்டு இருந்தாரு. டியூ டு இன்ஜுரினால அவரால் கன்சிஸ்டன்டா சவுத் ஆப்பிரிக்காவுக்கு டெஸ்ட் கிரிக்கெட் விளையாட முடியல. அண்ட் டான் பேட்டர்சன், அவர் வந்து பாத்தீங்கன்னா 34 வயசு ஆகுது. எக்ஸ்பீரியன்ஸ் சவுத் ஆப்பிரிக்கா டொமஸ்டிக் பிளேயர். ஒரு 3 மேட்ச் ஆடி இருக்காரு. ஐ திங்க் 2 மேட்ச் தான் ஆடி இருக்காரு. இந்த மேட்ச் விட்டீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்காக்கு அந்த அளவுக்கு பெருசா இம்ப்ரெஷன் இல்ல. பட் டொமஸ்டிக் கிரிக்கெட்ல சூப்பரா விளையாடிட்டு இருக்காரு. அதனால அவருக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. அப்புறம் மொரேக்கி, அவரும் டெபியூட் இந்த மேட்ச்ல. 30 வயசு ஆகுது. அவரும் டொமஸ்டிக் கிரிக்கெட், எல்லா பிளேயர்ஸும் டொமஸ்டிக் கிரிக்கெட்ல பெர்ஃபார்ம் பண்ணி தான் வந்து பாத்தீங்கன்னா செலக்ட் ஆயிருக்காங்க. அதாவது எல்லா கண்ட்ரிலுமே ஒரு செகண்ட் ஸ்ட்ரிங், தேர்ட் ஸ்ட்ரிங் வச்சிருப்பாங்களா. ஸோ அந்த வகையில இவங்க எல்லாருமே ப்ரூவன் டொமஸ்டிக் பிளேயர்ஸ். ஸோ டெஃபினட்டா வந்து பாத்தீங்கன்னா மொரேக்கி, அவரை பத்தி கண்டிப்பா பேசலாம். அவர் வந்து பாத்தீங்கன்னா மேட்ச் டெபியூ ஃபாஸ்ட் பவுலர், நல்லா போடுறாரு. அதுவும் ஃபர்ஸ்ட் பால்லயே அவர் வந்து கான்வே விக்கெட் எடுத்தாரு. அவரோட டெபியூட்ல ஃபர்ஸ்ட் பாலே விக்கெட் எடுத்தோன்னே அவருக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஹோப்ஃபுல்லி இதுக்கப்புறம் சவுத் ஆப்பிரிக்காக்கு எப்ப சான்ஸ் கிடைக்கும்ன்றதுலாம் தெரியாது. பட் டெஃபினட்டா இந்த விக்கெட்டை வந்து மறக்கவே மாட்டாரு, அதுவும் அவரோட ஃபர்ஸ்ட் பால்லயே. ஸோ அது ஒரு நல்ல தருணம், ஒரு நல்ல விஷயம் நடந்துச்சு அங்க கிரவுண்ட்ல. ஸோ அப்பார்ட் ஃப்ரம் தட் சொல்லிக்கிற அளவுக்கு எதுவுமே பெருசா இல்ல. ஒண்ணு வேணா சொல்லலாம், கேன் வில்லியம்சன் 40 ரன் இருக்கும்போது ஒரு கேட்ச் ஒன்று விட்டாங்க. அப்புறமா இவரு ரச் ரவீந்திரா ஒரு 85 ரன்ஸோ என்னவோ இருக்கும்போது ஒரு கேட்ச் விட்டாங்க. அதெல்லாம் கொஞ்சம் எடுத்திருந்தாங்கன்னா மேபி நியூசிலாந்து இன்னும் ஒரு 4-5 விக்கெட் விட்டுருப்பாங்க. பட்
சவுத் ஆப்பிரிக்கா அவங்க மேலேயே தான் மிஸ்டேக் சொல்லிக்கணும். ஏன்னா கேட்ச் விட்டாங்க, இவங்க 2 பேர் செஞ்சுரி போட்டாங்க, அவ்வளவுதான் சொல்ல முடியும். பட் டெஃபினட்டா நம்ம வந்து கேன் வில்லியம்சன் அண்ட் ரச் ரவீந்திராவோட இன்னிங்ஸை பத்தி பேசியே ஆகணும். ஏன்னா 2 பேருக்குமே அவங்களோட கண்டிஷன்ஸ் தெரியும் எப்படின்னு. ஸோ ஆப்வியஸ்லி நியூசிலாந்து இனிஷியலா அந்த ஒரு 1 hour அந்த ஒரு நிப் இருக்கும். ஸோ அந்த வகையில தான் டெவன் கான்வேக்கு நல்ல பால் முறைக்கு LBW ஆயிட்டாரு. அண்ட் டாம் லேத்தம் வந்து பாத்தீங்கன்னா நல்லா பாசிட்டிவா ஸ்டார்ட் பண்ணாரு. பட் அன்பார்ச்சுனேட்லி எட்ஜில் அவுட் ஆயிட்டாரு. பட் அப்பார்ட் ஃப்ரம் தட் ஒரு இனிஷியல் ஃபர்ஸ்ட் செஷனை வந்து சர்வை பண்ணிட்டாங்க. ரன் ரேட் தான் ரொம்பவே ஸ்லோவா தான் இருந்துச்சு. பட் கேன் வில்லியம்சன் ரச் ரவீந்திராவும் அந்த சர்வைவல் மோடுக்கு போயிட்டாங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் செஷன் எப்படியோ சர்வை ஆயிட்டாங்க. செகண்ட் செஷன் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரன்ஸ் போலனாலும் விக்கெட் விடாம விளையாண்டாங்க. 75 ரன்ஸ் கிட்டத்தட்ட அடிச்சிருந்தாங்க. லாஸ்ட் செஷன்ல தான் கொஞ்சம் அக்ரெசிவா போனாங்க. அட் த சேம் டைம் லாஸ்ட் செஷன்ல நியூசிலாந்துல என்னைக்குமே நல்லா பேட்டிங் விளையாடலாம். ஏன்னா பிச்சு பாத்தீங்கன்னா செட்டில் ஆயிருக்கும். அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேட்ஸ்மேன் வந்து கவுண்டர் அட்டாக் பண்ணுவாங்க, ஈஸியா விளையாடுவாங்க, போலர்ஸ் விக்கெட்ஸ் எடுக்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அதுதான் எக்ஸாக்டா நடந்துச்சு. அண்ட் வில்லியம்சன் அவரோட 30th 100 அடிச்சு 112 நாட் அவுட்ல இருக்காரு. ரச் ரவீந்திரா அவரோட முதல் செஞ்சுரி, அதுவும் முதல் மேட்ச்லயே அடிச்சு 118 ரன் நாட் அவுட்ல இருக்காரு. ஸோ நியூசிலாந்து நல்ல பொசிஷன்ல இருக்காங்க. ஹோப் சவுத் ஆப்பிரிக்கா நாளைக்கு வந்து ஏர்லி இன்ட்ரோஸ், அதாவது மார்னிங் ஃப்ரெஷ்ஷா இருக்கும் பிச்சு, அப்போ விக்கெட்ஸ் எடுத்தாதான். இல்லைனா டெஃபினட்டா 450 ரன் அடிப்பாங்க நியூசிலாந்து, இல்ல 400 ரன் அட்லீஸ்ட் அடிப்பாங்க. ஸோ பொறுத்து வந்து பார்க்கலாம் டே 2 எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு உங்களோட கருத்துக்களை தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இந்த வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அண்டில் தென்